பேசுகிறேன். நான் இங்கு காமராசர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். ஈக்கள் சுவைத்திடும் கனியே, பூவில் படர்ந்த பனித்துளியே, இருட்டை வீழ்த்தும் பேரொளியே, என் அன்னை தமிழே, கட்டி கரும்பே, உண்மையும் அவையோரையும் வணங்கி நல்ல கருத்துகளில் இயங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. இவ்வுலகில் அழிவில்லா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம் தான். அத்தகைய செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதையான காமராசரை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன். தென் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகம்மியம்மாள் ஆகியோருக்கு மகனாக 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார் காமராசர். சிறு வயதிலேயே தந்தையை பறிகொடுத்த காமராசர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் வறுமையில் வேலைக்கு சென்றார். கருப்பு காந்தி என்று வடமாநில மக்களால் பாராட்டப்பட்ட ஒரே தமிழ் தலைவர் காமராசர் ஆவார். பாம்பின் கால் பாம்போரியும் என்பார்கள். ஏழையாக பிறந்த அவர் ஏழைகளின் துயரை துடைப்பதையே தம் குறிக்கோளாக கொண்டார். சின்னஞ்சிறு வயது முதலே தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டார். தம்மிடை விடா உழைப்பால் தமிழ் காங்கிரஸ் தலைவராகவும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் விளங்கினார். தமிழகத்தின் உயர்வற்ற முதலமைச்சரானார். மீண்டும் மீண்டும் காமராசர் ஆட்சி வேண்டும் என்று மக்கள் ஆசைப்பட்டார்கள். படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு என்பர். கட்டுப்பாடற்ற பட்டறிவை காமராசர் பெறாவிட்டாலும் உலகமாம் பல்கலைக்கழகத்தில் அவர் கற்ற கல்வி ஏராளம். காமராசர் செய்த கல்வி தொண்டு கணக்கில் அடங்காது. அவர் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தினார். உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி வழங்கினார். ஏழை மாணவர்களுக்கு இலவச உணவு, உடை, புத்தகம் வழங்கினார். சுருக்கமாக சொன்னால் காமராசர் கல்வி கண்ணை திறந்து வைத்தார் எனலாம். அவர் லஞ்சம் பெறாத முதல்வர், திறமைக்கு மதிப்பளித்து பணி கொடுத்தவர். சாகும் தருவாயில் அவர் வங்கி கணக்கில் 3000 ரூபாய் மட்டுமே இருந்தென்றால் அவர் ஆட்சி காலத்தில் எவ்வளவு நேர்மையை கடைபிடித்தார் என்பதை நன்கு அறியலாம். அவரது கரிய தோற்றமும் நெடிய உருவமும் பெரிய கதர் சட்டையும் பார்ப்பவர் இதயம் கவர்வனமாகும். உண்மை தமிழர் இவரே என பெரியாரால் போற்றி பாராட்டு பெற்ற வீரர் காமராசர். யாருக்கும் அஞ்சாதவர். நேருவின் கொள்கையை ஏற்று அடுத்த தலைமுறை இளைஞர்களிடமே என்று தான் வகித்த அகில இந்திய காங்கிரஸ் பதவியை விட்டு விலகினார். கல்வி கண் திறந்தவர், கர்ம வீரர், கருப்பு காந்தி, படிக்காத மேலை, பெருந்தலைவர், ஏழை பங்காளர், தன்னலமற்ற தொண்டர், கிங் மேக்கர் என்றெல்லாம் புகழ் பெற்ற காமராசர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்தார். நம் காமராசர். காமராசர் தொண்டும் தியாக வாழ்வும் நமக்கு படிப்பினையாக அமையும். கல்விக்கு தந்தை என போற்றப்படும் காமராசரின் பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.